வெல்கம் டு அபீஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம அபீஸ் குக்கரியில் கடலைப்பருப்பு பூரணம், பாசிப்பருப்பு பூரணம் எப்படி பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி சொப்பு பண்ணுறது, மடிக்கிறது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல மேல் மாவு பண்ணுறதுக்கு 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு பூரணத்துக்கு 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பும் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த கேப்பில் பாசிப்பருப்பு பூரணத்துக்கு 1/2 கப் பாசிப்பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். பருப்பு வறுபட்டது போதும். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் பருப்புக்கு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி வெயிட்டர் போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சிருக்கு. பருப்பு குழைய தேவையில்லை, நல்லா வெந்தா போதும். அடுத்து கடாயில் 3/4 கப் அளவு வெல்லம், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கடாயில் ஒட்டாமல் வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 3/4 கப். மூடிட்டு வெயிட்டர் போட்டு 2 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். பருப்பு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பூரணம்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஊற வச்ச அரிசியை ஒரு ஓட்டத்தட்டில் சேர்த்து தண்ணியை வடிய விட்டுடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மாவாக அரைச்சி எடுத்துட்டு சலிச்சு எடுத்துக்கணும். அதில் வர கப்பியும் இன்னும் கொஞ்சம் அரிசியையும் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரிசி ஃபுல்லாக அரைச்சி எடுத்து சலிச்சு வச்சுக்கணும். பாருங்கள், 1/2 கப் அரிசியையும் நல்லா மாவாக அரைச்சி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவை நல்லா கொரகொரப்பாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டதும் மாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிக்கிற வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவு பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு ஒட்டாமல் வர்றதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து சொப்பு பண்ணுறதுக்கு கையில் நல்லெண்ணெயை தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கையில் வச்சு அழுத்திட்டு அப்புறமா எப்பவும் போல் அழுத்தி சொப்பு பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். பூரணத்தை உள்ளே வச்சுட்டு சுற்றி மடித்து விட்டுடலாம். அடுத்து ஒரு உருண்டையை எடுத்து, எப்போவுமே சொப்புக்கு மாவு கம்மியாகவே எடுத்துக்கோங்க, சின்ன உருண்டையே போதும்.
இப்படி ஓரங்கள்ல இருந்து அழுத்தி விட்டுட்டே வரலாம். அவ்வளோதான். பூரணத்தை வச்சுட்டு இப்படி போட் மாதிரி மடிச்சிட்டு ஓரங்களை மடித்து விட்டுருங்க. இது சொப்பு மடிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு விரலால் உள்ளே இப்படி ஒரு அழுத்து, அப்புறமா ஓரங்களை அழுத்தி விட்டுட்டே வரலாம். பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மடித்து விட்டுடலாம். இப்படி 4 மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்படி 3 மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்படி தான் மடிக்கணும்னு இல்லை, சும்மா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குல்ல, அதுக்காக தான். இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி இருக்கேன், அதில் கொழுக்கட்டையை வச்சிடலாம். மூடி விட்டுடலாம். இட்லி பானை மூடியை சுற்றி நல்லா ஆவி வரணும். அப்போது கொழுக்கட்டை வெந்துடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூடியை சுற்றி ஆவி வருது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொழுக்கட்டைலாம் பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கு இல்லையா, இதுதான் கொழுக்கட்டை வெந்ததுக்கு அடையாளம். அவ்வளோதான், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை, பாசிப்பருப்பு பூரண கொழுக்கட்டை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.